மங்களத்து பைங்கிரி நல்லதங்கால் அம்மன் 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கநாதர் குடியிருக்கும் காவேரி ஆற்றின் படுகரையில் பெட்டியில் அடைத்து வைத்து வந்த நல்லதங்கால் என் பாட்டன் 500 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டன் பூட்டன் அவன் நல்லளவு உள்ள சோராமு உள்ள 2 பேரும் தலுகை போட்டி ஸ்ரீ ரங்கநாதருக்கு முத்துக்கருப்பண சாமிக்கு தலை போட்டு கும்பிடும் வகையில் ஆத்தா இதை பார்த்து ஆத்தா ஒரு பெட்டி வருது அண்ணே அப்படின்னு சொல்லும்போது என் தங்க வராடா அவளுக்கு ஒரு இலை போடுறா அப்படின்னு சொல்லி 3 பேர் சைவ பிள்ளை இப்படி வந்து இருந்து கும்பிடுக்கிட்டு வரும் காலங்களில் அந்த தம்பி ஆகப்பட்டவன் அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணை கர்ப்பவதி ஆக்கினதால் வந்து ஆபத்து அப்படின்னு கூட்டி வரும் வேளையில் இடையில் அந்த கர்ப்பவதியானவள் பிரசவத்தை சொல்லும் போது நல்லதங்கால் வந்து அவள் தாயின் வடிவத்தில் பிரசவத்தை பார்த்து எடுக்கும் பொழுது அந்த இடத்தில் வனதேவதையான பேச்சியானவள் எனக்கு சின்ன உயிரை கொடுக்கிறாயா பெரிய உயிரை கொடுக்கிறாயா என்று கேட்டதற்கு அதற்கு பிரசவம் பார்த்த இடத்துல அறவீடு காத்தவள் நல்லதங்கால் அதுக்காக அவங்களுக்கு அத்தை புலங்கரிசி அடுத்த கோழி முட்டை கோழிக்கறி வச்சு வச்சு சமைக்கிறத இது இவ பிராமண பொண்ணு ஏத்துக்க மாட்டா அவ வந்து வனதேவதை அதனால அவ கவுத்தி கேட்டா அதனால இது செய்யறது அந்த பேச்சி அம்மனுக்கு நல்லதங்காலுக்கு பால் பொங்கல் பஞ்சாமிர்தம் இளநீர் சக்கரை பொங்கல் அதே மாதிரி கற்பனுக்கு அதேதான் சுந்தராஜ பெருமாளையும் 18ஆம் படி கற்பனையும் நல்லதங்காலையும் 3 தெய்வமாக வழி வழியாக வணங்கி கொண்டு வரும் வேளையில் இங்களது மகாலட்சுமி நகர் பல்லடத்தில் வந்து குடிகொண்டு 26 வருடம் ஆகிறது. ஆக மொத்தம் இவள் இப்பொழுது நல்லதங்கால் 4 இடத்தில் குடிகொண்டு இருக்கிறாள். 1 பச்சேரி வந்து அவன் குடும்பம் சிறுத்தாகி விருத்தியாகி இன்னைக்கு 258 தலைக்கட்டாக உயர்ந்து இருக்கிறது. சந்தடிகள் வளர்த்து இருக்கிறாள். ஆத்தா நல்லதங்கா உண்மையாக பெருகி இருக்கிறாள். இதுதான் முக்காலும் சத்தியம்.